கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மரிய ஜெனிஃபர் இந்த 2021 இந்த ஆண்டு காலத்துல நிறைய திட்டங்களை அவங்க செயல்படுத்திருக்காங்க. இப்ப சொன்ன மாதிரி இப்போ அரசின் கொள்கை முடிவு நெல் விவசாயிக்கு ஆதார விலை 2500 ரூபாய். அது அவரால் கிடைக்க முடியுதா, அவரால் எடுக்க முடியுதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ அந்த அடிப்படை கட்டமைப்பை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அண்ணா வந்து சொன்னாங்க விடியல் பயணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது, கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய ஊர்களுக்கு பஸ்ஸே போகாது. அப்போ அந்த பஸ்ஸே போகாத ஊருக்கு நீங்க இலவச பஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? காடேட்டிங்கிற இடத்துல பஸ்ஸே போகாது. அவங்க என்ன பண்றாங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே ஆட்டோல தான் பயன்படுத்துறாங்க. அப்போ அவங்க சொல்ற மாதிரி இலவச பஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குற 1000மோ 2000மோ ஆட்டோவுக்கு அவங்க 4000 ரூபாய் செலவு பண்றாங்க. அந்த இடத்துல நல்ல குடி தண்ணீர் கிடையாது, அதனால அவங்க கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ இந்த செலவு மட்டுமே அவங்களுக்கு மாசம் 6000 இருந்து 7000 ரூபாய் வருது. அப்போ நீங்க கொடுக்குற உரிமை தொகையா இருக்கலாம், இலவச விடியல் பயண திட்டமா இருக்கலாம், இதெல்லாம் அவங்கள போய் சேர்றதுக்கான அடிப்படை கட்டமைப்பே இல்லைங்க அப்படிங்கறதுதான் நம்மளுடைய இது. சோ கொள்கை திட்டங்கள்ல வந்து தரமான இலவச கல்வி, தரமான சமமான இலவச மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம், தூய குடிநீர் இலவசம் அப்படின்னு சொல்றோம், சிற்றூர்களுக்கான பொருளாதார கொள்கை வச்சிருக்கிறோம், அன்புச்சோலை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்ட இல்லாட்டி பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்களை வச்சு பாதுகாக்கிறதுக்கான அவங்க ஒரு சுயமரியாதையோடு இருக்கிறதுக்கான ஒரு திட்டம் நம்ம வச்சிருக்கிறோம். விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் வச்சிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய மக்களோட வரிப்பணத்துலதான் நம்ம வந்து செய்யக்கூடிய திட்டங்கள். ஆனா இதை முறையா பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இங்க இல்ல, லீக்கேஜஸும் நிறைய இருக்கு. நீங்க சொல்லுகிற திட்டங்கள் எல்லாமே இப்ப நடைமுறையில இருக்கு. உதாரணத்துக்கு இந்த மாவட்டத்தை எடுத்துக்கிறாங்க. மாவட்டத்துல காடேட்டிங்கிற ஒரு கிராமத்தை சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான சிற்றூர்கள் இருக்கிற இடம் காடேட்டி கிராமம். எனக்கு சரியா தெரியல அங்க வந்து எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா சாலை வசதிகள், காடேட்டிங்கிற பகுதி மாநகராட்சியின் ஒரு பகுதி. அது வந்து சிற்றூர் கிடையாது, அது ஒரு குக்கிராமம் கிடையாது. நாகர்கோவில் மாநகராட்சியின் பகுதி வந்து காடேட்டி. ஒரு 50ஆம் நம்பர் பஸ் போயிட்டு இருந்துச்சு, 50 கடமை 50. ஒரு நாளைக்கு 3 ட்ரிப் போயிட்டு இருந்துச்சு. காலைல 8 மணி 1, மத்தியானம் சாயந்தரம் 4 மணி 1, ராத்திரி 8 மணி 1. அது நிறுத்தப்பட்டு ஒரு 4-5 ஆண்டுகள் சின்ன பாலம் ஒண்ணு இடிஞ்சிருந்துச்சு. இடியும் போது நிறுத்தி இருந்தாங்க, இதுக்கு பிறகு திருப்பி விடல. அது மட்டும் இல்ல, தெரியல. பேரூராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரம் மாதிரி பகுதிகளில் வரக்கூடிய பஸ்ஸுகள் நிறுத்தப்படுது. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, மக்கள் எங்க கிட்ட சொல்ற இது நாங்க மக்களோட ஃபீட்பேக்கை தான் இதுல சொல்றோம். நீங்க ஏன் எங்களுக்கு இலவசம் தர்றீங்க, அதுக்கு எங்களுக்கு பேருந்துகளை விடுங்க, நாங்க வேணா 10 ரூபா கெட்டுறோம். காடேட்டி இந்த கிராமம் அவங்க சொல்றது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குள்ள வருது. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், திமுக ஆளுங்கட்சி. அதையும் தாண்டி உங்களுக்கு பொறுப்பு இல்லையா நீங்க கேட்கலாம். தமிழ்நாடு முழுவதும் அனைவருக்குமான முதலமைச்சர். காடேட்டிங்கிற பகுதி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குள்ளதான் வருது. ஆனால் அது மாநகராட்சியின் நிர்வாகத்துல மாநகராட்சி நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்டு தான் வருது. இல்ல டிரான்ஸ்போர்ட் மாநகராட்சிக்குள்ள வரல. இல்ல புரியுதுங்க, டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை மாநகராட்சிக்குள்ள வரல. ஆனா மக்களோட கோரிக்கையை யார் எடுத்துக்கணும்? யாராவது ஒருத்தர் எடுங்க. இல்ல இதை யார் எடுத்து சொல்லணும்? யாருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய கடமையை ஆற்றலை ஒத்துக்கிறீங்க தானே? மக்கள் கேட்டா பஸ்ஸ விடணும், அரசோட கடமை. கேட்கல மேடம், அதெல்லாம் கேட்டு சட்டமன்றத்துல அவரே பேசியிருக்காரு. இல்ல பேசல. அத பத்தி அதெல்லாம் பேசல. ஏன்னா எங்க அண்ணன் தலவாயனை எப்படி பேசுவாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் அவருடைய அடிப்படை அதிகபட்ச சாதனையா சொல்லுவாங்க. ஆனா மக்களுடைய தேவைகளை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க போய் மக்களோட நிக்கணும், அப்பதான் தெரியும். இல்ல இந்த விமர்சனம் மீண்டும் அவர் தானே கடத்துக்கு வந்துகிட்டே இருக்காரு, வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. அரசியல்ங்கிறது வந்து இப்போ இல்ல மக்களுடைய தீர்ப்பு தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் சொல்றேன்ல, சில நேரங்கள்ல வந்து நம்ம மக்கள் பாவம், அவங்களுடைய ஆற்றாமை, அவங்களுடைய இயலாமை இருக்கு. அது வந்து அந்த அரசியல் கட்சிகள் வந்து பணபலத்தினாலையும் அவங்களுடைய என்ன சொல்றது, அந்த ஒரு கட்சியுடைய அடையாளம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, இத்தனை வருட அடையாளங்கள் இருக்குது, அதை வந்து கேபிட்டலைஸ் பண்றாங்க. ஆனா நம்ம என்ன கொண்டு அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் நிறைய திட்டங்களை கொண்டு சேர்த்து கன்னியாகுமரி மாவட்ட மக்கள்ல அவர்கிட்ட பிரியமா இருக்கக்கூடியவங்க, அன்பா இருக்கக்கூடியவங்க, அவர் எல்லோரோடும் சகஜமாக பழகக்கூடியவர், ரொம்ப அடித்தட்டு மக்களோட பயணிக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கென்று ஒரு இது இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில இருக்கு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.